அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் முதல் அமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டியில் சாதனை. 400 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வெள்ளி வெண்கலம் என 60 பேர் பதக்கம் வென்றனர். சேலம் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் தந்தை 2 மகள்கள் தீக்குளிக்க முயற்சி. சேலம் அயோத்தியா பட்டணம் பகுதியை சேர்ந்தவர் ஆனந்தன் தறி பட்டறை நடத்தி வருகிறார். கடன் தொல்லை காரணமாக வீடு கட்டும் மானிய பணம் முழுவதும் கிடைக்காத காரணத்தினால் தற்கொலை முயற்சி. சேலம் மாநகராட்சி பகுதியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வருகிற 2ஆம் தேதி இறைச்சி கடைகள் செயல்படக்கூடாது. மாநகராட்சி கமிஷனர் ரஞ்சித் சிங் உத்தரவு. இறைச்சி கடை உரிமையாளர்கள் அனைவரும் இந்த உத்தரவை ஏற்று நடக்க வேண்டும். சேலம் கெஜல் நாயக்கன்பட்டியில் ஏழை எளிய மக்கள் 2000 பேருக்கு நல உதவிகள் பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் வழங்கினார். சேலம் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவ முகாம் அஸ்தம்பட்டி மண்டல குழு தலைவர் உமாராணி தொடங்கி வைத்தார். இதில் கண் பரிசோதனை, இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டன. பிறப்புச் சான்றிதழில் பெயர் பதிவு செய்ய விண்ணப்பிக்கலாம். சேலம் மாநகராட்சி கமிஷனர் ரஞ்சித் சிங் தகவல். குழந்தை பிறந்த பிறப்புச் சான்றிதழில் பெயர் இல்லாமல் இருக்கும் சான்றிதழ்களில் குழந்தையின் பெயரை பதிவு செய்ய டிசம்பர் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம்.